Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 7th சாப்டர் சப்சிடரி புக்ஸ் 2 அதில் 3 காலம் கேஷ் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 5th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்கார்டு த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் 3 காலம் கேஷ் புக் ஆஃப் குணசேகரன். 2017 ஜனவரி 1 cash in hand and cash at bank. cash in handல 50, cash at bankல 90,000 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி காமிக்கணும்? to balance brought down. ஜனவரி 1 to balance brought downல கேஷில் 50, பேங்க்ல 90,000 அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் செகண்ட் அன்னைக்கு கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் டு ரோஹித்னு இருக்குது. இந்த கிரெடிட்டுன்ற வேர்டு வந்தாலே இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா இது கேஷ் பேஸ்டு மட்டும்தான் கேஷ் புக்கில் என்ட்ரி போடணும். கிரெடிட் பேஸ்டாக இருந்தால் சேல்ஸ் புக்கு நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, அதில் தான் என்ட்ரி போடணும். தென் 5th அன்னைக்கு check received from Rohini in full settlement and deposited into bank. இப்போ check received from ரோஹிணினா என்ன ஜேர்னல் வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரோஹிணி. பேங்க் இஸ் த ரிசீவர், ரோஹிணி இஸ் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் ரோஹிணியை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டேட்டாரில் டு ரோஹிணி 5th அன்னைக்கு பேங்க் காலத்தில் 14,500. அதில் ஏன் 500 வந்து லெஸ்ஸாக இருக்குன்னா, அது ஏற்கனவே ரோஹிணியில் 15,000ல, அப்போ 14,500னா 500 நம்ம டிஸ்கவுண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். செக் ரிசீவ்டு ஃப்ரம் ரோஹிணினா இஸ் அ கிவர் இல்லையா? டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர். அப்போ பிஸ்னஸ் ரோஹிணிக்கு 500 டிஸ்கவுண்ட்டாக அலோவ் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ டிஸ்கவுண்ட் அலோவ்டு காலத்தில் 500 அப்ளை பண்ணணும். தென் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின் 18,000. கான்ட்ரா என்ட்ரி. இது கேஷும் பேங்க்கும் சிமிலராக ஒரே டிரான்சாக்ஷன் வந்தால் அந்த என்ட்ரிக்கு பேர் என்னது? கான்ட்ரா. இதுக்கு என்ன ஜேர்னல் வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷில் 18,000. பேங்க் இஸ் த ரிசீவர் இல்லையா? டெபிட் த ரிசீவர். அதனால் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க கேஷ், அதனால தான் அதை டெபிட் பண்ணுறோம். அப்போது டு கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் சி கான்ட்ராக்ட் போட்டு பேங்க்கில் 18,000. எப்பயுமே கான்ட்ரா என்ட்ரியில் கேஷுன்னு போட்டால் அதோட ஆப்போசிட் பேங்க் காலத்தில் அப்ளை பண்ணணும் அமௌண்ட்டை. லெட்ஜர் ஃபோலியோ காலத்தில் சீன் கேபிட்டல் லெட்டரை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டெபிட் சைடு மட்டும் என்ட்ரி போடக்கூடாது. கிரெடிட் சைடும் 6th அன்னைக்கு போயிட்டு பை பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ராவில் சீன் போட்டு கேஷ் காலத்தில் 18,000. ஸோ போத் சைடு ஷுட் பி ரெக்கார்டட். கான்ட்ரா என்ட்ரிக்கு மட்டும் ஆப்போசிட் காலத்தில் போடணும். பேங்க்னா கேஷு, கேஷ்னா பேங்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் ஜேர்னல் ரஃபாக எழுதி அதை பார்த்து டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுடலாம். செகண்ட் ஒன்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் என்ட்ரி. தென் 7th பாருங்கள். கூட்ஸ் சோல்டு டு ஸ்ரீதர் for 12,000. He made the payment of 11,800 by debit card in full settlement by availing cash discount 200 இல்லையா? இதில் வந்து 200 டிஸ்கவுண்ட். சேல்ஸ்னால என்னது? பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணுது, அதில் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுது. அதனால் அலோவ்டு டிஸ்கவுண்ட் அலோவ்டில் 200 காமிக்கணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் ஜேர்னல் என்னது? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். டு சேல்ஸ் 7th அன்னைக்கு 7th பாருங்கள். டு சேல்ஸ்ன்னு போட்டு டிஸ்கவுண்ட் அலோவ் 200, 11,800. தென் மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பேங்க்லேருந்து. அப்போது இதில் கேஷும் பேங்க்கும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால கான்ட்ரா என்ட்ரி.
இதுக்கு என்ன ஜேர்னல் வரும்? 10th அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஏன் பேங்க் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவ் கான்ட்ரா என்ட்ரி மணி ரிசீவ்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு வரும் இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் 10th அன்னைக்கு பாருங்க டு பேங்க் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த டெபிட் வாட் கம்ஸ் இன். இந்த ஜேர்னல் எப்படி வரும்னா இங்கே கேஷ் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் வித்ட்ரா தானே பண்ணுறாங்க பேங்க்லேருந்து. அப்போ கேஷ் பிஸ்னஸ்குள்ளே வருது. ஹூ இஸ் த கிவர்? டெபிட் தி ரிசீவ் கிரெடிட் தி கிவர். பேங்க்கில் வந்து கிவர், அதனால் அவர் கிரெடிட் பண்ணுறாங்க. அப்போது கேஷ்லேருந்து டு பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி. பேங்க்குனா கேஷ் காலத்தில் 2000 மென்ஷன் பண்ணணும். அதே கிரெடிட் சைடு பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேங்க் காலத்தில் ஆப்போசிட் காலத்தில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா கான்ட்ரான்னு போட்டு பேங்க் காலத்தில் 2000 போடணும். தென் 12th அன்னைக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராஜா ஃபார் 10,000 and paid through credit card in full settlement by availing a cash discount 200. அப்போ 9,800 இருக்கு. இப்போ கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ராஜா கிட்ட இருந்து. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பேங்க்கில் 9,800 200 பர்ச்சேஸ் பண்ணும்போது 200 கம்மியாக பண்ணால் அது பிஸ்னஸுக்கு ரெசிப்ட் தானே, டிஸ்கவுண்ட் ரெசிப்ட் தானே, அதனால் அதை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 200 காமிக்கிறோம். தென் நதியா ஹூ ஓடு மணி மேட் த பேமெண்ட் த்ரூ நெஃப்ட் 18,000. நதியான்றவங்க பே பண்ணணும். அப்போது அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? கிவர். ஸோ அது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா நெஃப்ட் மூலியனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு நதியா 18,000. அப்போது டு நதியா அக்கௌண்ட் எவ்வளவு? 18,000. பேங்க் காலத்தில் 18,000 அப்ளை பண்ணிடணும். தென் 27th அன்னைக்கு செக் ஆஃப் ரோகிணி டிஸானர் ஆயிடுச்சு. இப்போ ரோகிணியோட டிரான்சாக்ஷன் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், 2nd அன்னைக்கு இருக்குது. கிரெடிட் சேல்ஸ் ரோகிணி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5th அன்னைக்கு செக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க ரோகிணி கிட்டேருந்து. அந்த செக்கு டிஸானர் ஆகிட்டுருக்கு. அதனால் அந்த டிஸானருக்கு என்ன நம்ம டிரான்சாக்ஷன் அதில் வந்து ஜேர்னல் எப்படி போகணுன்னா ரோகிணி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் டிஸானர் ஆஃப் செக்னா ரிசீவர் யார்? செக்கை ரிட்டர்ன் போயிடுது ரோகிணிக்கு. அப்போது ரோகிணி இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர், ரோகிணி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இல்லையா? அப்போது பை ரோகிணி அக்கௌண்ட் அதில் பேங்க் காலத்தில் எவ்வளோ? 14,500. அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இப்போது டெபிட் சைடு கேஷில் ஹவு மச் டோட்டல் பார்க்கலாம். ஒரு 50 + 2,000 52,000. அதே கிரெடிட் சைடு 18,000 மட்டும்தான். இப்போ 52,000லேருந்து 18,000 மைனஸ் பண்ணால் 34,000 இஸ் த கேஷ் பேலன்ஸ். இங்கே பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் 34,000 கேஷ் காலத்தில். இப்போ பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 90,000 14,500 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 18,000 தென் 11,800 தென் 18,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,52,300 வருது. அது டோட்டல் போட்டுரும் 1,52,300. அதே கிரெடிட் சைடு ஒரு 2,000 9,800 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2,000 9,800 அப்புறம் 14,500 இந்த 3 அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 26,300. இப்போ 1,52,300லேருந்து 26,300 போச்சுன்னா பேலன்ஸ் 1,26,000 இஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேங்க் காலம். அதை 31st ஜான்வரியில் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 34,000 கேஷ் காலத்துலேயும் பேங்க் காலத்தில் 1,26,000 பேலன்ஸ் காமிக்கணும். தென் February 1st அன்னைக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு
34,000 கேஷ் காலத்துலேயும் 1,26,000 பேங்க் காலத்துலேயும் மென்ஷன் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th சம்மு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.